Welcome to Chandru Maths. RRB NTPC 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 8875 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கான அப்ரூவ்டு வேகன்சி லிஸ்ட் வந்து நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இன்னும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகலை, பட் நோட்டிஃபிகேஷனில் என்ன வேகன்சி வரப்போகுதோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் முன்னாலேயே வந்துருச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல் ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டலாக 8875 வேகன்சிஸ் இருக்குது. கிராஜுவேட் லெவலுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு வந்து 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். எக்ஸாம் வந்து நீங்கள் தமிழ்ல எழுதினாலும் எழுதிக்கலாம். கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், மலையாளமில் இருக்கும், இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜஸில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் லெவல் ரெண்டுக்குமே சேர்த்து என்னென்ன போஸ்ட் இருக்குது, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன், அடுத்ததாக இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 200 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 200 நாள் அப்படின்னு அவ்வளோ நாள் டைம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டைம் இருக்குது. ஓகே, ஏன்னா ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டாலே 5-6 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்னும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படிங்கிறத இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே, ஸோ இன்னொரு 1 மந்த்துக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அடுத்து மினிமம் ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் தான், 5 அல்லது 6 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அப்படிங்கிறனால இந்த 200 டே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உங்களுக்கு சூட் ஆகும். ஆல்ரெடி நான் வந்து 2026 வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து காமனான ஒரு 200 டே ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருந்தேன், எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லாமே இன்க்ளூட் பண்ணி. ஓகே, நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதுவே போதுமானது. இப்போ நான் கொடுக்க போகிற இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, பட் வீடியோவை பாருங்கள். ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஆல்ரெடி அந்த 200 டே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுவே போதுமானது. அதை தான் இங்கிலீஷை எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அதை தான் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா என்டிபிசி எக்ஸாமில் இங்கிலீஷ் இருக்காது, மேத்ஸ், ரீசனிங், ஜிகே மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், டிராஃபிக் அசிஸ்டன்ட், சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 615, 3425 இந்த மாதிரி வேகன்சிஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5817 வேகன்சிஸ் இருக்குது. இது எல்லாமே கிராஜுவேட் லெவலில் வரும். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான பேசிக் பே என்ன, இன்ஹேன்ஸ் சேலரி என்ன, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த 6 போஸ்ட்டுமே ஏதாச்சும் டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த 6 போஸ்ட்டுக்குமே ஏஜ் லிமிட் சேம் தான். ஓகே, நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் அப்படின்னா 33 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 36 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா 38 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் எஸ்சி எஸ்டி ஜென்ரல் கேட்டகரியை தவிர வேற ஒரு கேஸ்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறப்போ ஓபிசி அப்படிங்கக்கூடிய கேட்டகரிக்குள்ளே தான் வருவீங்க. ஸோ நீங்கள் ஓபிசிக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்துக்கோங்க, ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அப்படிங்கக்கூடிய போஸ்ட் வந்து லெவல் 5ல் வரும். இந்த லெவலையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லெவலுக்கு ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி CPT 2 இருக்கும். ஓகே, ஒவ்வொரு போஸ்ட்டும் என்ன லெவலில் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுக்கு இன்ஹேன்ஸ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே மொதல் மாதமே 60,000க்கு மேலே இருக்கும். இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A2 இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 5ல் வரும். பேசிக் பே வந்து இதில் இருக்குது. இன்ஹேன்ஸ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே இருக்கும். பேசிக் பேக்கு அப்புறம் இதில் நிறைய அலோவன்ஸ் இருக்கும். நான் இன்ஹேன்ஸ் சேலரி மட்டும் சொல்கிறேன். ஓகே, இது ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது C2 ஸ்டாண்டர்டில் இருக்கணும். ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே சேலரி இருக்கும். C2 ஸ்டாண்டர்டில் வரும். சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60,000க்கு மேலே சேலரி இருக்கும். B2 ஸ்டாண்டர்டில் வரும். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து 60,000க்கு மேலே சேலரி இருக்கும். A2 ஸ்டாண்டர்டில் வரும். டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000க்கு மேலே சேலரி இருக்கும். A2 ஸ்டாண்டர்டில் வரும். ஓகே, ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட், அதாவது 12th முடிச்சவங்களுக்கான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்குது. அது இந்த போஸ்ட் இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3058 வேகன்சிஸ் இருக்குது. அதில் ஒன்றுக்கும் இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த 4 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேன்ஸ் சேலரி என்ன, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 4 போஸ்ட்டுக்குமே ஏஜ் லிமிட் சேம் தான். நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓபிசினா 33க்குள்ளே, எஸ்சி எஸ்டினா 35க்குள்ளே இருக்கணும். ஓகே, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து L2 லெவல் 2ல் வரும். ஓகே, இதுக்கு வந்து 30,000 வந்து இன்ஹேன்ஸ் சேலரி இருக்கும். C2 ஸ்டாண்டர்டில் வரும். ஓகே, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2, இதுக்குமே 30,000க்கு மேலே சேலரி இருக்கும். C2 ஸ்டாண்டர்டில் வரும். ட்ரெயின்ஸ் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 தான், இதுக்குமே 30,000க்கு மேலே சேலரி A3 ஸ்டாண்டர்டில் வரும். கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லெவல் 3ல் வரும். 33,000க்கு மேலே சேலரி இருக்கும். B2 ஸ்டாண்டர்ட் வந்து இதுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, இந்த லெவல் எதுக்காக நான் பார்க்க சொன்னேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பின்னால் தெரியும். இப்போதைக்கு நீங்கள் நான் சொன்னதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகேவா? ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கண்ணில் கரெக்டான பவர் இருக்குது, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள். கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. பட் ஒரு சிலர் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. ஓகே, அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஜோன் வைஸ் வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னை ஜோனில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காலமில் இருக்கக்கூடிய வேகன்சியை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜியனில் 108 வேகன்சி இருக்குது. இந்த மாதிரி ஜோன் வைஸ் வேகன்சி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய சந்துருமேஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராம் சேனல்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வேகன்சி எல்லாம் தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஜோனில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சதர்ன் ரீஜியனில், அதாவது சென்னை ஜோனில் அப்ளை பண்ணலாம். இல்லைனா திருவனந்தபுரம் ஜோனில் அப்ளை பண்ணிங்கன்னா சவுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சதர்ன் ரீஜியனில் இருக்கக்கூடிய இந்த வேகன்சியை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நான் இங்கேயும் மென்ஷன் பண்ணிட்டேன். அதாவது இப்போ நீங்கள் வந்து A2 ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு A3 ஸ்டாண்டர்டும் இருக்கும், B2 ஸ்டாண்டர்டும் இருக்கும், C2 ஸ்டாண்டர்டும் இருக்கும். A2 ஸ்டாண்டர்ட் இருக்குதுன்னா நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். ஓகே, பட் A2 இல்லை A3 இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணலாம். C2 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ A2 ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது. ஸ்பெக்ஸ் போடாமல் 6/9 6/9 வந்து உங்களுக்கு டிஸ்டன்ட் விஷன் இருக்கணும். நியர் விஷன் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 0.6 இருக்கணும். அதுவுமே ஸ்பெக்ஸ் போடாமல் இந்த போஸ்ட்டுக்கு கலர் மைனஸ் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. நைட் விஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைனாக்குலர் விஷன், இதில் குறைபாடுகள் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ A2 ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட், இந்த 3 போஸ்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகும். உங்களுக்கு A2 ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 3 போஸ்ட்டில் எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். பட் A2 ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா நீங்கள் இந்த 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகே, A3 ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இது வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறப்போ உங்களுக்கு வந்து 6/9 6/9 இருந்தால் போதுமானது, 0.6 இருந்தால் போதுமானது, கலர் மைனஸ் இருக்கக்கூடாது. இது ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ஓகே, அடுத்து B2ங்கிறதுமே வந்து கண்ணாடி போட்டிருக்கிறப்போ, ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறப்போ ஒரு கண்ணில் 6/9 இன்னொரு கண்ணில் 6/12 இருக்கணும். நியர் விஷன் எல்லா போஸ்ட்டுக்குமே 0.6 தான். ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு வந்து கலர் மைனஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அடுத்து C2 ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ணில் மட்டும் 6/12 இருந்தால் போதுமானது, இன்னொரு கண்ணில் பார்வை இல்லாதவங்களும் அப்ளை பண்ணால் இதுவுமே வித் ஸ்பெக்ஸ் தான். ஓகே, கண்ணாடி போட்டிருக்கப்போ இருந்தால் போதுமானது, நியர் விஷன் வந்து 0.6 இருந்தால் போதுமானது, கலர் மைனஸ் இருக்கலாம். ஓகே, மற்ற எல்லா போஸ்ட்டுமே சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் இந்த மாதிரி மற்ற எல்லா போஸ்ட்டுமே உங்களுக்கு C2 ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். இந்த இது உங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடுவாங்க. உங்களுக்கு 6/9 இருக்குதா இல்லைனா அது ஸ்பெக்ஸ் போட்டிருக்கப்போ இருக்குதா அப்படிங்கிறத வந்து அவங்க செக் பண்ணி சொல்லிடுவாங்க. ஓகே, அதை வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து கிராஜுவேட் லெவலுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் வரும், அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் வரும். ரெண்டுக்குமே தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும், தனித்தனியாக தான் எக்ஸாம் இருக்கும். பட் இந்த ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு 2 ரெக்ரூட்மெண்ட் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ இதில் பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே வந்து எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலிஜிபிள் தான். அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கான அப்ரிவியேஷன் கொடுத்துருக்கேன். பினா பிளைண்ட், ஹச்ஐனா ஹியரிங் இம்பேர்மெண்ட், ஓகே, ஐடினா இன்டலெக்சுவல் டிசேபிலிட்டி. ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட் அதாவது மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான அப்ரிவியேஷன் என்ன, உங்கள் டிசேபிலிட்டிக்கான அப்ரிவியேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து லேசிக் சர்ஜரி பண்ணால் எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. உங்களுக்கு வந்து இப்போ A2 ஸ்டாண்டர்ட், A3 ஸ்டாண்டர்ட், B2 ஸ்டாண்டர்ட்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு லேசிக் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த மாதிரி விஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. சும்மானாலும் அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, இப்போ பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு போஸ்ட்டும் இருக்குது. அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எந்த பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி தான் கூட்ஸ் கார்டுக்குமே எலிஜிபிள் கிடையாது. ஆனால் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா LV, D, HI இந்த கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாரும் எலிஜிபிள். OD, MD கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகே, MDலையுமே எலிஜிபிலிட்டி உண்டு, எஸ் இருக்குது. MDனா மல்டிபிள் டிசேபிலிட்டி. ஓகே, இதில் 2-3 டிசேபிலிட்டி எனக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க எலிஜிபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க. பிடபிள்யூ கேண்டிடேட் இந்த இடத்துல வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு
நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிள், உங்களோட கேட்டகிரிக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ். ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறவங்க, அதாவது கிராஜுவேட் லெவல் அண்டர் கிராஜுவேட் லெவல் எல்லாத்துக்குமே காமனான ப்ராசஸ் தான், ஒரே மாதிரி சிலபஸ் தான், தனித்தனியாக கிடையாது. நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் தனியாக வரும். ஓகே, ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு போவீங்க. செகண்ட் ஸ்டேஜுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் ஒரே மாதிரி சிலபஸ் தான், பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டைம் வந்து வேரி ஆகும், அவ்வளோதான். ஓகே, அடுத்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பின்னால் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணுமா, டைப்பிங் கிளாஸ் போயிருக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட், இந்த 2 போஸ்ட்டில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அதுக்குமே நம்மளுடைய 2.0 சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதுவுமே வந்து இன்னும் ஒரு சில வீடியோஸ் போட வேண்டியிருக்குது, அதை நான் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகே, இந்த சிபிஐடி வர்றதுக்கு முன்னால் வந்து நான் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அடுத்து டைப்பிங் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இந்த போஸ்ட்டுக்கலாம், அதாவது சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கெலாம் இருக்கும். இது போக மிச்ச போஸ்ட்டுக்கெலாம் வந்து உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டும் கிடையாது, இந்த மாதிரி சிபிஐடியும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த இதுக்கான டைப்பிங் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 30 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் இங்கிலீஷில் டைப் பண்ணால் போதுமானது. ஓகே, நீங்கள் வந்து எந்த வித, அதாவது ஒரு சில மிஸ்டேக் இருக்கலாம், மிஸ்டேக் கம்மியாக வந்து நீங்கள் இந்த ஸ்பீடில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்பீடை கொண்டு வரது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். ஒரு 1 மந்த் 2 மந்த் வந்து வீட்டில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் டைம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க. உங்ககிட்ட லேப்டாப் இருந்தாலும் சரி, நான் மொபைல் இருந்தாலும் சரி, அதில் ஒரு கீபோர்டு வாங்கி கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்து எப்படி டைப்பிங் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க்கும் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அதுவுமே வந்து CPT 2 முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருந்தே பண்ணணும்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, ஈஸியாக தான் இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ஸ்டேஜ் 1 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு 100 கொஷின் கேட்பாங்க, 90 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இதில் ஜிகேலேருந்து 40 கொஷின், மேத்ஸில் 30 கொஷின், ரீசனிங்கில் 30 கொஷின் இருக்கும். ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க், தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். இதில் 100 கொஷினுமே உங்களுக்கு தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எந்த லாங்குவேஜ் கொடுக்குறீங்களோ அந்த லாங்குவேஜில் இருக்கும். எல்லா கொஷினுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். ஓகே, அதாவது ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க, அதில் 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான சிலபஸ், அதாவது CPT 1 CPT 2 ரெண்டுக்குமே வந்து ஒரே சிலபஸ் தான். CPT 1க்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் மேத்ஸ், அரித்மெட்டிக் ரெண்டுமே உண்டு. ஓகே, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மென்சுரேஷன், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே உண்டு. அதே மாதிரி ரீசனிங்கில் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரீசனிங்கில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன், பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே, அதை அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த டாப்பிக்லாம் நீங்கள் படிக்கணும். சிலாகிசம், டைஸ், கோடிங், டிகோடிங், ஃபிகர் சீரிஸ், பசில், அனலாகி, கிளாசிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ், ஃபிகர் கம்ப்ளீஷன், பிளட் ரிலேஷன், இன்இக்வாலிட்டி, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட், இந்த மாதிரி அனலிட்டிக்கல் ரீசனிங் உண்டு. ஓகே, மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், டேட்டா சஃபிஷியன்சி, வேறு அனலிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம். வெறுமனே டாபிக் சொல்கிறேன்னு அப்படிங்கிற நினைக்க வேண்டாம், எல்லா டாப்பிக்குமே நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, லெட்டர் சீரிஸ், எம்பர்ட் ஃபிகர், வென் டயக்ராம், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், கேலண்டர், இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே ஈஸி தான், சிம்பிள் தான். ஒரு வாட்டி படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஓகே, அடுத்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்டூடெண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், LCM and HCF, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டேட்டா இன்டர்பிரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ப்ராபபிலிட்டி, இந்த டாபிக்லாம் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் மேத்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஃபுல் மார்க் எடுக்கிறது உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். ஓகே, அடுத்து ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வெயிட்டேஜ் அதிகம். ஓகே, அடுத்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லாத்துல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஒன்று கூட மிஸ் ஆகாது, எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே போதுமானது. ஓகே, அடுத்து CPT 2க்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேம் தான், பட் எக்ஸாம் பேட்டர்ன் வேரி ஆகும். டோட்டலாக 120 கொஸ்டின் கேட்பாங்க, பட் அதே 90 நிமிஷம் தான். ஓகே, ஸோ கொஸ்டின் அதிகமாகுது, டைம் சேம் தான். அப்படிங்கிறப்ப இதில் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும். ஓகே, இதில் ஜிகேல 50 கொஸ்டின், மேத்ஸில் 35 கொஸ்டின், ரீசனிங்கில் 35 கொஸ்டின்,
சேம் இதுலையுமே வந்து ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க், தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். இதுலையுமே உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, பட் சிபிடி 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கான டிஃபிகல்ட்டி லெவல் வேரி ஆகும். அதுக்கான தனித்தனியான எக்ஸாம் இருக்கும், லெவல் வைஸ் எக்ஸாம் இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேகன்சி பற்றி சொல்கிறப்போ லெவல் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ லெவல் 2ல எந்த போஸ்ட்லாம் வருதோ அதுக்கெல்லாம் தனி எக்ஸாம், லெவல் 3க்கு தனி எக்ஸாம், லெவல் 4க்கு தனி எக்ஸாம், லெவல் 5, 6க்கு தனித்தனி எக்ஸாம் இருக்கும். ஸோ லெவல் 6ல் ஒரு 4 போஸ்ட்டுக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்டாக இருக்கீங்கன்னா அந்த 4 போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரு சிபிடி 2 எழுதுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து லெவல் 5லையும் ஷார்ட் லிஸ்டாக இருக்கீங்க, லெவல் 6லையும் ஷார்ட் லிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து 2 எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெவல் வைஸ் சிபிடி 2 வந்து உங்களுக்கு இருக்கும், அதுக்கு தனித்தனியாக கட் ஆஃப் இருக்கும் சிபிடி 2ல. ஓகே, சிபிடி 1லையுமே உங்களுக்கு போஸ்ட் வைஸ் கட் ஆஃப் தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிபிடி 2க்கான சிலபஸ் வந்து சிபிடி 1ல என்ன இருந்துச்சோ அதே சிலபஸ் தான், எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டாம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாகுது, டைம் சேமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான் முக்கியமானது. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவலுக்கு, ஓகே, கிராஜுவேட் லெவலுக்கு சிபிடி 1க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கான கட் ஆஃப் நான் கொடுத்துருக்கேன். அதில் லோயஸ்ட் கட் ஆஃப் பாருங்க, இந்த 5வது கேட்டகரி, 5வதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு சென்னைக்கான கட் ஆஃப். ஓகே, இவ்வளோ இருந்திருக்கு, அவுட் ஆஃப் 100 வந்து இவ்வளோ மார்க் வந்து இருந்திருக்கு, லோயஸ்ட் கட் ஆஃப். ஓகே, இந்த வருஷமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி வேகன்சி தான், போன வருஷம் வந்து அதே மாதிரி வேகன்சி தான். அப்படிங்கிறப்போ இந்த வருஷமும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் இருக்கும். பட் அதுக்காக நான் 70 மார்க் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுட்டு படித்தேன் அப்படின்னா நான் ஆக்சுவலாக கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணுவேன். அதனால நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்குது, இப்போ இருந்தே நீங்கள் டார்கெட் பண்ணுங்க, இப்போ இருந்து நீங்கள் சிபிடி 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, இப்போ இருந்தே போஸ்டிங் வாங்கணும். உங்களோட ட்ரீம் போஸ்ட் என்னவோ, இதில் இருக்கிறதே நல்ல சேலரி இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட் எதுவோ அதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணுங்க. அப்போ நீங்கள் வந்து 90க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணுங்க. ஓகே, சிம்பிளி கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணாதீங்க. கட் ஆஃபை விட அடுத்த லெவலில் என்ன நடந்தாலும், எப்படி கொஸ்டின் கேட்டாலும், எவ்வளோ வேகன்சி வந்தாலும், எவ்வளோ கட் ஆஃப் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ நாளுக்கு முன்னாலேயே படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷன் வந்து இல்லைன்னா எக்ஸாமுக்கான ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னால் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணுற மாதிரி டார்கெட் பண்ணக்கூடாது, 90க்கு மேலே எடுக்கணும், 100க்கு 90க்கு மேலே எடுக்கிற மாதிரி வந்து டார்கெட் பண்ணுங்க. ஸோ மேத்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 30 எடுத்தாகணும். ஓகே, ஜென்ரல் அவேர்னஸில் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம், ஒரு 30க்கு மேலே எடுக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுக்கிறது பாசிபிள் தான். எஸ்எஸ்சி மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் இருக்காது, ரயில்வேல கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான 200 ஸ்ட்ராட்டஜி நான் வந்து கொடுத்துருக்கேன், 120 கிடையாது, 200 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். ஓகே, அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர்ஸ் வீடியோஸ் போதுமானது, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரீசனிக்கு கோர்ஸ் வீடியோஸ் போதுமானது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஜென்ரல் அவேர்னஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், கோர்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஒருவேளை புக் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம கிட்ட ஜிகேவுக்கும் ஸ்டாட்டிக் ஜிகேவுக்கும் புக் அவைலபிளாக இருக்குது. அதே சிலபஸ் வந்து நம்ம கோர்ஸ்லையும் வீடியோவும் அவைலபிளாகவும் இருக்குது. வீடியோவே பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க, ஒரு சிலர் வந்து புக்கில் படித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம புக்கும் கொடுத்துருக்கோம், அதுவுமே நம்ம ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. சயின்ஸுக்கு பர்டிகுலராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமில், அதுவும் ஏஎல்பி எக்ஸாமில் தான் கொஞ்சம் கஷ்டமான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, அந்த லெவலுக்கு வந்து டீச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னால் கூட ஒரு சில டிராபேக்ஸ் இருந்துச்சு நம்ம கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில குறைகள் இருந்துச்சு, அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். பர்டிகுலராக ரயில்வே எக்ஸாமுக்கான டார்கெட் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக 100% அச்சீவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருவோம். கண்டிப்பாக உங்களால் வந்து இதில் நல்ல மார்க் எடுத்து போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, இப்போ கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 1499 பே பண்ணணும், 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. இதில் ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே ஒரே கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. அடுத்தடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரே கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். புக் வேணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கும் ஜிகேக்கும் தமிழில் மட்டும்தான் புக்கு கொடுத்துருக்கோம். ஸோ புக் வேணால் ஸ்ட்ராட்டஜிக்கே புக் வந்து 410 ரூபா, ஜிகே புக் வந்து 550 ரூபா. இது வந்து உங்களோட அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகே, இப்போ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது, புக்கு எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், 1000க்கு அதிகமான டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸில் படித்தவங்க எஸ்எஸ்சி, ரயில்வே, அக்னிவீர், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் மற்ற எக்ஸாமில் வந்து டோட்டலாக 1500க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. கிளாஸ் வந்து தமிழில் தான் இருக்குது. ஓகே, தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு வந்து அதில் கண்டென்ட் இருக்கும், பிபிடி இருக்கும், பட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்கும். ஓகே,
எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்ல இருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாலும் அந்த லெவலுக்கு வந்து டீச் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வாட்டி இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் இந்த கோர்ஸையே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 1499 பே பண்ணிங்கன்னா 3 years வேலிடிட்டி உண்டு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வீடியோ பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு அதில் ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா NTPCன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 200 day டைம் டேபிளும் இருக்கும். அதுக்கான வீடியோஸ்க்கான ஃபோல்டரும் இருக்கும், அதுக்குள்ள வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த டைம் டேபிள் படி நீங்கள் வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஓகே, இப்போ 200 day டைம் டேபிள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு டெய்லி 3 to 5 hours கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பொறுமையாக படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் டைம் டேபிளில் இன்க்ளூட் பண்ணலை. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸுமே நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ வந்து பார்த்துக்கணும். டெய்லி ஒரு வீடியோ வந்து இப்போ இருந்தே பார்த்துருங்க. அதுவுமே வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிறது எல்லாமே வந்து இப்போதைக்கு தெரியாது. ஓகே, அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் டென்டேட்டிவாக எப்போ அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஜனவரி 2025 இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதுவும் நம்ம கோர்ஸில் இருக்குது. நம்ம கோர்ஸில் மந்த்லி ஒரு மாதத்துக்கு 9 to 10 வீடியோ அப்படிங்கிற மாதிரி டாபிக் வைஸ் கொடுத்துருப்போம். அதை மட்டும் படித்தாலே போதும். அதை தாண்டி நீங்கள் நிறையா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜனவரி 2025 எக்ஸாம் எந்த மந்த்தில் நடக்க போகுதோ அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சிம்பிளாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ டே 1ல் நீங்கள் ரீசனிங் டாப்பிக்கில் நம்பர் சீரிஸ் அப்படிங்கக்கூடிய டாபிக் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் 3 வீடியோ பார்க்கணும். ஜிகேல பாலிட்டியில் ஒரு வீடியோ பார்க்கணும். ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு வீடியோ பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து 200 நாளும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்டாட்டிக் ஜிகே நியூ வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் டிலே ஆகலாம், பட் நாங்கள் அப்லோட் பண்ண நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ரீசனிங் முடித்த உடனே அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மேத்ஸ் கண்டினியூ ஆகும். ரீசனிங் வந்து இங்கே முடியுது, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மேத்ஸ் கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இதில் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆயிரும். நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரயில்வேல எந்த எக்ஸாம் ஆனாலும் எழுதலாம். அந்த அளவுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். இது போக எக்ஸ்ட்ராவாக இங்கிலீஷ் மட்டும் சேர்த்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம் ஆனாலும் எழுதலாம். இங்கிலீஷ்க்கான கிளாஸஸுமே இதே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு நீங்கள் தனியாக எதுவும் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ரயில்வே ரெண்டுமே எழுதலாம். ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் தான். எஸ்எஸ்சியில் எக்ஸ்ட்ராவாக இங்கிலீஷ் இருக்கும், ரயில்வேல இங்கிலீஷ் இருக்காது. அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 200 நாளும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ 131வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் போடுற மாதிரி கொடுத்துருப்பேன் டைம் டேபிள்லேயே. ஏன்னா நீங்கள் 130 நாளில் ஆல்மோஸ்ட் நிறையா சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இந்த இங்கிலீஷை மட்டும் நான் எடுத்துடுறேன், இது மிஸ்டேக்காக வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து முக்கால்வாசி சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் வந்து 131வது நாளில் இருந்தே ஃபுல் மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருங்க. அதாவது டெஸ்ட் புக்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. அதில் நிறைய மார்க் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் பேப்பரையே மார்க் டெஸ்ட்டாகவும் போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ நீங்கள் டெய்லி ஒன்று அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. அதை தெளிவாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து திருத்திக்கிட்டே வாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம 190 டேக்கு உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். கடைசி 10 நாளில் வந்து நீங்கள் இன்னும் நிறையா டெஸ்ட் போடணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ ஓவராலாக நீங்கள் நடுவில் கேப் விடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாள் வந்து உங்களால் வந்து படிக்க முடியாமல் போகலாம். அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நான் வந்து 190 டேக்கு தான் டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் 200 நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் உங்களோட டார்கெட். ஈஸி தான். ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் 10 மணி நேரம் 15 மணி நேரம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் படித்தா போதுமானது. இந்த மாதிரி தான் நான் டைம் டேபிள் டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் அந்த டைம் டேபிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னால் ரீசெண்டாக எந்தெந்த எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிருந்துச்சோ ரயில்வேலேருந்து அந்த ரயில்வே பேப்பரை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டாக போட்டு பாருங்கள். ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நிறையா போடுங்க, அனலைஸ் பண்ணுங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட சந்திரமாஸ் 2.0 சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2.0 சேனலில் மெயினாக உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக கொடுப்போம். இந்த ரயில்வே எக்ஸாமில், எஸ்எஸ்சி எக்ஸாமில், மற்ற எக்ஸாமில் கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக கொடுப்போம். அதனால் கண்டிப்பாக இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீக்லி ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா நான் 200 நாள் கிட்ட படிக்கிறேன், படித்ததுக்கப்புறம் தான் ரிவிஷனே பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு மறந்துடும். ஓகே, ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொடுங்க. ரிவிஷனை முடிச்சுட்டு அந்த நாளுக்கான டைம் டேபிளை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒரு வாரம் ஃபுல்லாக என்ன படிச்சிங்களோ அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு, ஃபார்முலாஸு அதெல்லாம் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ
ரீசனிங் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி ஒரு 10 கொஷின் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க. அதுவுமே நம்ம கோர்ஸில் டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரில் இருக்கும். அதில் ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்கும். டெய்லி ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு டெஸ்ட் புக் ஆப்பில் இருக்கும். அதையுமே வந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் எதுவும் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து வீடியோ மறுபடியும் கொடுக்குறேன். பட் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு 200 நாள் இருக்காது. ஓகே, அது ஒரு 120 நாளாவோ 90 நாளாவோ கம்மியாயிரும். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸை வந்து 100% கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே, செலெக்ஷன் ஆயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா 100% எழுதி வச்சுக்கோங்க. உங்களோட செலெக்ஷனை யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.